Yo guys, same person நீங்க பார்க்கறது இவாடெக். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Redmi Note 7 அப்புறம் Max Pro M2 ரெண்டு ஃபோனுக்குமே கம்பேர் பண்ண போறோம். சோ எந்த ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் எந்த ஃபோன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எது ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது, எந்த டிவைஸ் லேட்டா சார்ஜ் ஆகுது, அப்புறம் எதனால அது ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது, அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வரீங்க, மறக்காம Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த ஃபோன் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அப்புறம் எந்த ஃபோன் வின் பண்ணுன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். Redmi Note 7 Redmi Note 7 தான் இந்த பேட்டிலில் கண்டிப்பாக வின் பண்ண போகுது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர், ஒரு வால் சார்ஜர், அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட் அப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்லேயே கூட நிறைய சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. அப்படி சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்தியாவில் அப்புறம் யூஎஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு QC4 சார்ஜர் பார்த்தீங்கன்னா அபிஷியலா கிடைக்கல. அதுவும் அப்படி இருக்கிற சார்ஜரும் பாத்தீங்கன்னா 4000-5000 ரூபாய்க்கு இருக்கு. உதாரணத்துக்கு ரேசர் போன் சார்ஜர், இந்த சார்ஜர்லாம் பாத்தீங்கன்னா QC4 சப்போர்ட் பண்ணும். ஆனா அதனுடைய விலை பாத்தீங்கன்னா $80. அப்புறம் இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் அரௌண்ட் 5000 கிட்ட வரும். 5000 ரூபா போட்டு ஒரு சார்ஜர் யாராவது வாங்குவாங்களா? ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா QC 3.0 சார்ஜரில் தான் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த குவிக் சார்ஜ் 3.0 இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாமிலேருந்து அஃபிஷியலாக வர சார்ஜர். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ₹500. இந்த சார்ஜர் வச்சு தான் நம்ம இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் Max Pro M2க்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாக் சார்ஜர் 5V 2A 10W சார்ஜர் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் Redmi Note 7 தான் வின் பண்ண போகுதுன்னு. ஆனால் இதில் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்ஸும் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Note 7ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4000 mAh தான். அதே Max Pro M2ல பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்கு. இருந்தாலும் அதில் 10W, இதில் பார்த்தீங்கன்னா 18W வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ பேட்டில் டெஸ்ட்டுக்கே போயிடலாம். ஸோ பேட்டிலில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, இனிஷியலாக ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. ஸோ 2லேருந்து இதில் 1 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பேட்டரி அதாவது சார்ஜரை கனெக்ட் பண்ணலாம். ஸோ சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டைம் ஸ்லாட் ஆன் பண்ணிடலாம். ரெண்டு ஃபோன்லேயுமே பேக்ரவுண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன் ஆகலை, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பிரைட்னஸ் அப்புறம் இன்டர்நெட் எதுவுமே ஒய்ஃபை எதுவுமே ஆன் ஆகலை. ஓகே, இப்போ டைமரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இனிஷியலாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபோன் எவ்வளோ சார்ஜில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. Max Pro M2 பார்த்தீங்கன்னா 9% சார்ஜ் ஆகிருக்கு. அதுவே Note 7 பார்த்தீங்கன்னா 15%. ஓகே, பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். இப்போது திரும்பவும் 30 மினிட்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 30 மினிட்ஸில் பார்க்குறப்ப Max Pro M2 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24% ஆகிடுச்சு. அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 29, அதாவது 30% கிட்ட ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஒரு பெரிய டீல் இல்லை, ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது 45 மினிட்ஸில் பார்க்கலாம், இல்லைனா 1 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 ஹவர்னு பார்க்குறப்ப இங்கே Max Pro M2ல 48%, அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா 59%. ஸோ எக்ஸாக்டாக Note 7 பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1% அப்படின்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 1.5 hours அந்த டைமிங்கில் செக் பண்ணலாம். 1.5 ஹவர்ஸில் Max Pro பார்த்தீங்கன்னா 67%, அதுவே Note 7 பார்த்தீங்கன்னா 83% சார்ஜ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ அடுத்த 2 ஹவர்ஸில் பார்க்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ் பார்க்குறப்ப 85% Max Pro M2லையும், அதுவே Note 7ல பார்த்தீங்கன்னா 93% கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கு. எப்படியும் Note 7 தான் இந்த பேட்டரியில் வின் பண்ண போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, Note 7 இப்போ எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ Note 7 பார்த்தீங்கன்னா 2 hours 16 மினிட்ஸில் கம்ப்ளீட்டாக 100% சார்ஜ் ஆகிடுச்சு. அதே 2 hours 16 மினிட்ஸில் இங்கே பார்க்குறப்ப 96% வரைக்கும் தான் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தபடியாக Max Pro M2 பார்க்கலாம். ஸோ Max Pro M2 பார்த்தீங்கன்னா 2 hours 50 மினிட்ஸில் 100% சார்ஜ் ஆயிருக்கு. ஓலி மோலி சன்னி லியோனி சன்னி லியோனி இல்லை, சன்னி லியோன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டயலாக் இப்போ எதுக்கு சொன்னேன்னு தெரியல. இப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த பேட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு Redmi Note 7 தான் கிளியர் வின்னர்னு தெரியுது. ஆனால் இதில் ஒரு நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Max Pro M2 பார்த்தீங்கன்னா 5000 mAh, இது Redmi Note 7 பார்த்தீங்கன்னா 4000 mAh. ஆனால் Redmi Note 7 1%லேருந்து 100% வரைக்கும் சார்ஜ் ஆகி கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours 16 மினிட்ஸ் எடுத்திருக்கு. இதுவே Max Pro M2 பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 2 hours 50 மினிட்ஸ் கிட்ட எடுத்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ்னு பார்க்குறப்ப ஒரு 34 மினிட்ஸ் தான். இருந்தாலும் Max Pro M2ல பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 mAh சார்ஜர் இருக்குது. 5000 mAh சார்ஜர் இருந்து கூட பார்த்தீங்கன்னா அது 2 hours 50 மினிட்ஸில் தான் சார்ஜ் பண்ணியிருக்கு. இதுவே இங்கே Redmi Note 7ன்னு பார்க்குறப்ப அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 mAh டோட்டலாக, அதுலேயும் 5000 mAh அப்படின்னு இருந்திருந்தா கூட கண்டிப்பாக அது 2 hours 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கும். அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஸோ 2 hours அந்த ஒரு டைமிங் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயாவது கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும்னு நினச்சேன். ஸோ போக்கோ F1 அதெல்லாம் வந்து அதுவும் இதே ஒரு mAh தான், இதே QC 3.0 இந்த 18W சார்ஜரையும் அதுவும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை வச்சு தான் நான் என்ன நினச்சேன்னா, ஸோ ஓகே 2 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 hours எடுக்கல, 2 hours 16 மினிட்ஸ் எடுத்திருக்கு.
ஸ்டில் போக்கோ F1 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 845 இருக்குது, அது 10 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. அதுவே இங்கே பார்க்குறப்ப நோட் 7ல் ஸ்னாப்டிராகன் 660, இது 14 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ நானோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் டைமும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அது நம்ம பெருசாக எந்த குறையுமே சொல்ல முடியாது. இப்போ நான் ஃபைனல் வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன், ரெட்மி நோட் 7 அப்புறம் மேக்ஸ் ப்ரோ M2. இப்போ ரெட்மி நோட் 7ல் சப்போஸ் 5000 mAh இருந்திருந்தா கூட அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பை கண்டிப்பாக 2.5 மணி நேரம் கிட்ட எடுத்திருக்கும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 15 to 18 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீலாக இருக்காது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ரெட்மி நோட் 7ல் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா சார்ஜர் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனுடைய விலையே 500 வந்துடும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன, அப்புறம் இந்த ஒரு பேட்டரி டெஸ்ட்டை வேற எந்த ஃபோன் கூட பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் பப்ஜி இந்த மாதிரியான அப்புறம் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதை பற்றியும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற ஏதாவது அடுத்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.